அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணால் நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சே லெவல்ஸ். ஒன் டே பிஃபோராகவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 50% மொமெண்டம் தான். இருந்தாலும் SGX அப்படிங்கிற சிங்கப்பூர் மார்க்கெட், சிங்கப்பூர் நிஃப்டி அண்ட் நம்மளுடைய க்ரூட் ஆயில், கமாடிட்டியில் இருக்கிற க்ரூட் ஆயில், இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஒன் சைடு செட்டப் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஸோ இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி ஃப்ரைடேயுடைய மார்க்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு ரேலி டவுன் ட்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூ டு குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், பட் நமக்கு ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த ஆப்ஷன் நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில் ஃபார் நிஃப்டி எக்ஸ்பெஷலி. இதுக்கப்புறமாகவும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ரியராக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரைடே அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சே லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் டவுன் சே லெவல்ஸ். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதே ஃப்ரைடே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 51,474 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகுளுமே இல்லாமல் மறுபடியும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்த இடம் 51,870 அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டி இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை. ஈவன் இந்த இடங்களில் நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் லெவல்ஸ் படி. டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான். இதனுடைய லோக்கு அப்புறமாக ரொம்ப நேரமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதுலேருந்து நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடங்கள் நமக்கு லோவும் கட் ஆயிருந்தாங்க. பட் அகைன் லோ கட் ஆகிட்டு நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் ப்ரீவியஸ் ஹையில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். இதுக்கு மேலேயும் நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆக முடியாமல் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. தேர்ட் டைமிங் கேண்டிலையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைமிங் கேண்டிலும் பக்கத்தில் வரும் பொழுது எது ஹையாக இருக்கோ அதை ஹையும், எது லோவாக இருக்கோ அதை லோவும் நம்ம மார்க் பண்ணி இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதன்படி இந்த லெவலுக்கு மேலே ஹை கட்டானதுமே ரொம்பவே பக்கத்துலேயே நம்மளுடைய லெவல்ஸ் இருக்காங்க. இந்த லெவல்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் டைமிங் கேண்டிலாக இருக்கட்டும் இல்லை நம்பர்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே ஆக்குரேட்டாக நமக்கு ஃப்ரைடேயுடைய மார்க்கெட்டில் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, இல்லை இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு நேற்று பண்ண டீட்டெயில்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். செக்டார்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்ன செக்டார்ஸ்லேயே மெட்டல் செக்டார் ஒரு மோர் தேன் 6.5% மெட்டல் நமக்கு டவுன்ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் செக்டார்ஸ்லேயே ஃப்ரைடே ரொம்பவே ஃபாலான ஒரு செக்டார் அப்படிங்கிறது மெட்டல் செக்டார் தான். இதை நம்ம ஒன் டே பிஃபோராகவே இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் இந்த மொமெண்டம் எல்லாமே நம்ம தேர்ஸ்டேவே எதிர்பார்த்துருந்தோம். ஈவன் நமக்கு தேர்ஸ்டேலேயே எக்ஸ்பெரியும் இருக்குது, நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேர்ஸ்டேவே எதிர்பார்த்தோம். பட் நம்மளுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரைடே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மெட்டல் செக்டார்ஸ் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு செக்டார்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் சிங்கிள் டேயில் மோர் தென் 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்ம ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டாக்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதன்படி ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸே நமக்கு பரத் ஃபோர்ஜ் மோர் தேன் 8% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பரத் ஃபோர்ஜ் அண்ட் கோல் இண்டியா,
ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஜிந்தால் ஸ்டீல் இது எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபோனிக்ஸ், அப்போலோ டயர் இது எல்லாமே நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரி ஸ்டாக்ஸ் அண்ட் எவ்ரி செக்டார்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டேயில் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து அந்த ஸ்டாக்ஸாக இருக்கலாம், இல்லை செக்டார்ஸாக இருக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து இன்ட்ராடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மார்னிங்கும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் டேவுமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் மெட்டல் செக்டார் நம்ம எக்ஸ்பெஷலி வந்து நம்ம மெட்டல் செக்டார் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரீவியஸான வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த டேயில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் மொமெண்டம் கேண்டில் படி நமக்கு ஃபஸ்ட்டு மொமெண்டம் கேண்டில் ஃபார் 5 minutes வந்தது அப்படின்னா நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஃபின் நிஃப்டி ஃபியூச்சரில் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாங்க. அதில் நிஃப்டி மிட் செலக்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வர டேயில் நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 minutes இல்லை 15 minutes கேண்டில் மொமெண்டம் வந்து ஃபஸ்ட்டு 5 minutes ஆர் ஃபஸ்ட்டு 15 minutes மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா அந்த டேயில் நமக்கு ஒரு ஒன் சைடு ரேலி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதை நம்ம ப்ரீவியஸாகவே ரொம்பவே ப்ரேயராகவே நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். இது மாதிரி மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதை யூட்டிலைஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். எதனால் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறதுனா ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொமெண்டம் இல்லை அப்படின்னா ப்ரீமியம் ரெண்டு பக்கமுமே நமக்கு ரெடியூஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மொமெண்டம் இருக்கிற டைமில் மட்டுமே நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பாயிண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இது மிட் செலக்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். இது நிஃப்டி மிட் கேஃபினுடைய 5 minute சார்ட்டு. ஃபஸ்ட்டு 5 minutesே வந்து மொமெண்டம் கேண்டில் கொடுத்துருந்தாங்க. ஈவன் இந்த லெவலில் இருந்து நம்ம லோ கட்டாயி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாக மறுபடியும் ரீட்ரேஸ்ட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ணியிருந்திருக்க முடியும். இதான் அந்த மொமெண்டம் கேண்டிலினுடைய எஃபெக்ட். ஃபஸ்ட்டு 5 minutes ஒரு 15 minutes வரும்பொழுது அதுக்கு பவர் வந்து அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணி கொடுத்த ஸ்டாக்ஸ் ஃபார் த மெம்பர்ஸ் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஜேபிடி அப்படிங்கிறது ஜாக்பாட் ஆப்ஷன் ட்ரேடு. இந்த ஆப்ஷன் ட்ரேட்லேயே வந்து ஜாக்பாட் அப்படிங்கிறது மினிமமாக நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது டபுள் த ப்ரைஸ். மினிமம் ஒரு 20 rupeesல நம்ம எடுக்கிற ஒரு உதாரணமாக நமக்கு ஒரு 20 rupeesல நம்ம எடுக்கிற ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் வந்து நமக்கு டபுள் 20 to 40 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஜாக்பாட் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ். பட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டார்கெட்டே நமக்கு டபுள் த ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்ரி ஜாக்பாட் ட்ரேடுமே நமக்கு ப்ராஃபிட் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ். அண்ட் ஈவன் டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும், இதில் நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் மோர் தேன் டபுள் வரைக்குமே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பேங்க் நிஃப்டின் படி 5 minutes டைமிங் கேண்டில் வந்து எப்போ வராங்க அப்படின்னும் அதிகப்படியாக வந்து இந்த ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ் ஃபார் த மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிஐ டெக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் அதாவது 18.65 இருக்கும் பொழுது 18 rupeesல இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் வந்து மோர் தென் 80 or 90 வரைக்குமே போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது 3x 4x அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கேபிஐ டெக்லையுமே கொடுத்துருந்தாங்க. ப்ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ப்ரெசிஸ்டன்ட் அண்ட் கேபிஐ டெக் எல்லாமே ராக்கர் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த மந்த் வந்து 4 days மட்டுமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. வித்தின் 4 daysலேயே வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இந்த ஜாக்பாட் ட்ரேடில் வந்து ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. பட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸ்டாப் லாஸுமே நமக்கு ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸ். ஸோ இதனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே பெரியதாக இருக்கும். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இதுலேயும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸ்டாக் ஆப்ஷன்லையும் இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது நிஃப்டியினுடைய 3 minutes டைம் ஃப்ரேம் படி பேஸ்ட் ஆன் நம்மளுடைய டூல் வந்து நமக்கு கொடுத்த புல் பேக் பார்த்தீங்க அப்படின்னா இதான். இதனுடைய ஹையில் இருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு ட்ரேட் இது.
அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து நம்ம மார்னிங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஈவன் இது மாதிரி மார்னிங் ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸில் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் படி எப்போ நமக்கு வந்து புல் பேக் கொடுக்குறாங்களோ, ஒரு பை போட்டு ஹை கட் ஆகலை அப்படின்னா புல் பேக் ஃபார் ஷார்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடங்கள்ல இருந்து நமக்கு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த இடங்களில் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ணியிருந்துடலாம். இதுவும் நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். And as of Nifty படி 22,900 புட் based on jackpot trading படி 22,900 புட் நமக்கு என்ட்ரி கொடுத்த இடம் புல் பேக் பை போட்டு நமக்கு அகைன் வந்து நம்மளுடைய லெவல்ஸில் டச் ஆகும் பொழுது அரௌண்ட் ஒரு 137 நமக்கு கொடுத்த என்ட்ரி வந்து மோர் தென் 260 ஆர் சம்திங் வரைக்குமே போயிருந்தாங்க. இதனுடைய ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னா வித்தின் 2 to 3 டேஸில் நமக்கு டபுள் த ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸுமே நமக்கு இதில் கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து லாஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்லேயே நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி அண்ட் க்ரூட் ஆயில் வந்து நமக்கு ஒரு 1 சைட் ரேலி கொடுக்குறதுமான செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி கிஃப்ட் நிஃப்டி வந்து சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் க்ரூட் ஆயில் வந்து நம்ம எஸ்டர்டே அதாவது தேர்ஸ்டே ஆர் வெனஸ்டே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில் படி தேர்ஸ்டேனுடைய டீட்டெயில்ஸ் படி நமக்கு க்ரூட் ஆயில் வந்து 3 PM to 4 PM வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வராங்க பேஸ்ட் ஆன் 1 hour அப்படின்னும் அது ஒரு 1 சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம போஸ்ட் பண்ணினோம். அதன்படி இது வந்து 4% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்மோஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு 10% கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். இது க்ரூட் ஆயிலினுடைய 1 hour சார்ட்டு அரவுண்ட் 3 PM to 4 PM 1 hour கேண்டில் ஃபார் April 3rd. இதில் இருந்து நமக்கு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்குற பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10%. நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு 4% வரைக்கும் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10%, 10.6% வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாக் ஆர் செக்டார் வந்து மோர் தென் 10% வித்தின் அ டே வித்தின் அ வீக்கில் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் டாடா பவர் வந்து அரௌண்ட் 2.35 எடுத்த ஒரு ஸ்டாக் ஆப்ஷன் மோர் தென் 4.6 வரைக்குமே போயிருந்தாங்க. பயோகான் 2.75 எடுத்த ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து 7.70 வரைக்குமே நமக்கு வந்து போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு டபுள் த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த டூல் பற்றின சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய மண்டே ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த மண்டே ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். மந்த்லி ரேஞ்சும் சரி வீக்லி ரேஞ்சும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ரேஞ்சினுடைய பவர் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டினுடைய லாஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லாஸ்ட் வீக்லேயே நம்ம போஸ்ட் பண்ண வீக்லி ரேஞ்ச் 1st to 4th April வந்து அப் சைட் அண்ட் டவுன் சைடு எந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீக்லேயே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம ப்ரீவியஸாகவும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை நம்ம சார்ட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் இது பேங்க் நிஃப்டினுடைய ரேஞ்ச். பேங்க் நிஃப்டினுடைய 1st to 4th April அப் சைட் அண்ட் டவுன் சைட் ரேஞ்ச். நம்ம இப்போ இந்த லெவல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். அந்த லெவல்ஸ் அண்ட் நம்ம டைமிங் கேண்டலாக இருக்கட்டும் ரேஞ்சாக இருக்கட்டும் கண்டிப்பாக அந்த இடங்கள் வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரேஞ்ச் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை சார்ட்டில் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இது வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறனால ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகும் பொழுது முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண ரேஞ்ச் டவுன் சைட் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் இது, அப் சைட் ரேஞ்ச் வந்து இது டவுன் சைட் ரேஞ்ச் இது டவுன் சைடோடது, இது அப் சைடுடைய ரேஞ்ச். இது மார்க்கெட் வந்து நமக்கு எக்ஸாக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் கூட இந்த 50,774 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே க்ளோஸ் வைக்க முடியாமல் இந்த லெவலில் இருந்தே வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வீக்லி நம்ம வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண லெவல். ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க வீக்லி லெவல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்சுமே நம்ம இன்னையுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணுறோம். அந்த ரேஞ்சுமே நீங்கள் மார்க் பண்ணி வச்சு அந்தந்த இடங்கள் வரும்பொழுது மார்க்கெட் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஷார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் இது.
அண்ட் இது பேங்க் நிஃப்டியினுடைய இது நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. நிஃப்டியினுடைய ரேஞ்ச் வந்து இது அப்சைட் ரேஞ்ச், இது டவுன் சைட் ரேஞ்ச். மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் வந்து நமக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னே சொல்லலாம். 23,249 அப்படிங்கிற லெவல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஷார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நீங்கள் ஷார்ட்டை வந்து எக்ஸீட் பண்ண வேண்டிய நேரம். மறுபடியும் நமக்கு செகண்ட் லெவல் வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த இடங்கள் படி உதாரணமாக நமக்கு ஷார்ட் வந்து கொடுத்துருக்காங்க கன்ஃபர்மேஷன். இப்போ ஹை கட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம லாங் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இதன்படி நமக்கு ஷார்ட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில்னுடைய லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும் பொழுது இந்த ஸ்டாப் லாஸ் ஆஸ் ஆஃப் நான் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகவே இல்லை. ஈவன் இப்போ வரைக்குமே நீங்கள் ஷார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள் வந்து நீங்கள் எக்ஸீட் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த லெவல்ஸில் இருந்து இந்த லெவல்ஸ் நோட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் லெவல்ஸ்லேருந்து இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துருக்கலாம் பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச். இந்த வீக்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே நம்ம லாஸ்ட் வீக்லேயே நம்ம போஸ்ட் பண்ண ரேஞ்ச் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மந்த்லி ரேஞ்ச் இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ரேஞ்ச் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதுவுமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு கம்மிங் டேஸ்லையும் இந்த ரேஞ்ச் ஃபார் ஏப்ரல் மந்த்துக்கான ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய மந்த்லி ரேஞ்ச். இதுவும் நம்ம ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ண லெவல்ஸ். அப்சைடு எந்த லெவல்ஸ் வரைக்கும் போகலாம், டவுன் சைடு எந்த லெவல்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இதையும் இப்பொழுதுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ரேஞ்ச் ஃபார் ஏப்ரல் இதுவும் நம்ம லாஸ்ட் வீக்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, இனிமேலும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஃபார் ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இப்போ நம்ம பார்த்த அந்த மந்த்லி ரேஞ்ச் அப்படிங்கிறது இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அண்ட் செகண்ட் லெவல். இது டவுன் சைட் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆன இடம் வந்து இந்த சென்ட்ரல் லைன்லேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்காங்க. ரிவர்ஸ் ஆகிட்டு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சைட் ரேஞ்ச் இப்போதைக்கு நமக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்காங்க. கம்மிங் டேஸில் மேபி மண்டே நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும் பொழுது இது மாதிரியான இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு அச்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுலபமாக ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் டவுன் சைட் ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் அப் சைட் ரேஞ்ச் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இந்த லெவல்ஸ் கம்மிங் டேஸில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போவும் இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது இந்த மந்த் ஃபுல்லாகவே நமக்கு வேலிடாக இருக்கும் ஃபார் நிஃப்டி. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது மந்த்லி ரேஞ்ச். இப்போ நம்ம பார்த்த மந்த்லி ரேஞ்ச் ஃபார் பேங்க் நிஃப்டி. இது டவுன் சைட் லெவல்ஸ். இன்னுமே நமக்கு ஆஸ் ஆஃப் நவ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் மூவ் அப்படிங்கிறது இன்னுமே நமக்கு கொடுக்கவே இல்லை பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச். இந்த டவுன் சைட் லெவல்ஸ் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸில் இது இந்தந்த இடங்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்ரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸாக இருக்கும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 25th மார்ச்லேருந்தே இதில் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 25th மார்ச்சில் இருந்தே இது டபுள் டாப், அதாவது இந்த கேண்டில் க்ரீனில் இருக்கும் பொழுது நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் டெலிகிராம் சேனல்லையும் போய் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். யூடியூப்லேயுமே நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். டபுள் டாப் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செட்டப். இந்த செட்டப்பை உடைக்கிறதுக்கு மார்க்கெட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. மறுபடியும் நமக்கு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்தாலும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை. ஒரு ஹெல்த்தி மூவ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் மெம்பர்ஸாக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், இந்த இடங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்கும் பொழுது மார்க்கெட் என்னதான் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துருந்தாலும் ரிவர்சல் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வரும். அந்த லோவில் நம்ம கேப்சர் பண்ணால் மட்டுமே நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த இடங்களில் இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய டவுன் சைட் லெவல்லே வந்து மார்க்கெட் ரொம்ப ஒரு 3 to 4 டேஸாகவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு எவ்வளோ சுலபமாக மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து இந்த யூஎஸ்னுடைய டேரிஃப் ரேட் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வந்து ஒரு நியூஸ். பட் நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப பிஃபோராகவே நமக்கு இன்டிமேட் பண்ணுறாங்க. நான் டவுன் வந்து போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் நான் வந்து மேலே போக போகிறேன் அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து ரொம்ப கிளியராகவே இன்டிமேட் பண்ணுறாங்க.
ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியணும். மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு பாத்தில் வந்து நம்மளால் போக முடியும். நியூஸ் பேஸ்டாக நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து முடிந்ததுக்கு அப்புறமாக நமக்கு வந்து சொல்லுவாங்களே தவிர்த்து இது மாதிரி சார்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், நம்பர்ஸாக இருக்கட்டும், டைம் சைக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு மார்க்கெட் என்ன ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது பிஃபோராகவே நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியணும். மார்க்கெட் நம்மக்கிட்ட பேசுகிற லாங்குவேஜ் நமக்கு புரிந்தால் போதும், மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட் மட்டுமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். டபுள் டாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஃபால் இதில் இருந்து நமக்கு மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய சார்ட்டில் வந்து நோட் பண்ணுங்கள். சார்ட்டில் வந்து நோட் பண்ணி எதனால் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே மல்டிபிள் டைம் சைக்கிள் டேட் வந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்தந்த இடங்களில் வந்து மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ இந்த நம்பர்ஸ் 23,816 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம எப்போ போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்பவே முன்னாடியிலேருந்து எந்த லெவலில் அப்படின்னா அந்த டேட் வந்து நோட் பண்ணுங்கள். 4th நவம்பர் 2024 இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். 4th நவம்பரில் நம்ம போட்ட லைனை வந்து 2025 மார்ச் 25 வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வந்து எப்போ நமக்கு மார்க்கெட் வந்து அந்த இடங்களில் வந்து டச் ஆனாலும் ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதனால அப்படின்னா மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்து டேட் அது நம்பர்ஸ் அது. ஸோ கண்டிப்பாக அந்த இடங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் நோட் பண்ணி அந்தந்த இடங்கள் வரும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது ப்ரேயராக இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இப்போ குளோபல் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. மார்க்கெட் வந்து ட்ரேட் வார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து அந்த 3rd ஏப்ரல் வந்து முக்கியமான ஒரு டேட். அதுக்கு கீழே மார்க்கெட் போனால் இதுக்கப்புறமாக டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது சொன்னோம். அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் மட்டுமே அப் ட்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாக ஒரு டே கேண்டில் ப்ரீவியஸ் டேயினுடைய ஹையை கட்டானால் மட்டுமே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் அப்படிங்கிறது லாங்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இன்னுமே நமக்கு எந்த ஒரு கேண்டிலுமே ப்ரீவியஸ் டேயினுடைய ஹையை வந்து கட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டூல் பேஸ்டாக நம்ம பார்த்துக்கலாம். இது நம்மளுடைய டூல். இப்போ இதை வந்து நம்ம லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பிஃபோராகவே இந்த இடங்கள்லேயே நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பை போட்டு ஹை கட் ஆனால் மட்டுமே நமக்கு லாங், இல்லை அப்படின்னா இது ஷார்ட் போகிறதுக்கான ஒரு பிளேஸ் வித் ஸ்மால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த கேண்டில் வந்து ஹை கட் ஆகிருக்காங்களா அப்படின்னா இது ஹை வந்து கட் ஆகலை. இது ஒரு ரெட் கேண்டில். நீங்கள் டூல் வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ஹை கேண்டில் வந்து ரெட் கேண்டில் பாருங்கள். இந்த ஹை வந்து நமக்கு ஹை கட் ஆகி க்ளோஸ் வைக்கல அப்படிங்கும் பொழுது நமக்கு எப்போ வந்து டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இந்த லோ கட் ஆகும் பொழுது, எப்போ வந்து பை போட்டு ஹை கட் ஆகாமல் ஒரு கேண்டில் டே கேண்டில் எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதன்படி ஒரு லோ வந்து கட் ஆகி க்ளோஸ் வைக்கும் பொழுது நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் வருவாங்க. அதன்படி இந்த இடங்கள் வந்து நமக்கு டவுனுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துட்டு மறுபடியும் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்த இடம் ஃபார் ஷார்ட் அப்படிங்கிறது இதுதான் பேஸ்ட் ஆன் டூலின் படி. இந்த இடங்களில் இருந்து நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வந்து இதுதான். எப்போ வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகுறாங்களோ இதுதான் நம்மளுடைய டார்கெட் ஃபார் ஃபஸ்ட்டு டார்கெட். இதுக்கப்புறமாக இந்த இடங்களில் இருந்தும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை மறுபடியும் நமக்கு லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது 22,587 22,500 நம்ம பார்த்துக்கலாம். அது மாதிரி இந்த க்ரீன் கலர் லைன் அப்படிங்கிறது 22,422 அரௌண்ட் வந்து 22,500 to 22,400 வரைக்குமே மார்க்கெட் இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இடங்களில் இருக்குது. அந்த சப்போர்ட் உடைக்கும் பொழுது ரொம்பவே சுலபமாக இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இன்னுமே டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் சிக்னல் வந்து இன்னுமே பை வந்து நமக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு வேலிடான ஒரு பை சிக்னல் டே கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி மார்க்கெட் வந்து எப்படி இருப்பாங்க, எஸ்பெஷலி நிஃப்டி அப்படின்னா மண்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ் படி நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% தான்.
50% தான். ஆல்ரெடி வந்து குளோபல் மார்க்கெட்டான எஸ்ஜிஎக்ஸ் வந்து நமக்கு ஒரு ஒன் சைடு மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் க்ரூட் நம்மளுடைய கமாடிட்டியில் இம்பார்ட்டன்ட் இருக்கிற ஒரு க்ரூட் ஆயில் நமக்கு ஒரு ஒன் சைடு அள்ளி கொடுக்கறதுமான செட்டப் இருக்காங்க. இதனுடைய இம்பேக்டும் நம்மளுடைய மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதன்படி நல்ல ஒரு மூவ் வந்து கொடுத்துருந்தாங்க. வித்தின் 2 டேஸ்லேயே வந்து எஸ்ஜிஎக்ஸ் வந்து 200 to 250 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். 200 to 250 பாயிண்ட்ஸுக்கு மேலேயே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க சிங்கப்பூர் நிஃப்டி. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும் பொழுது இப்போ நம்ம 50% அப்படின்னு சொல்லும் பொழுது இது நியூஸ் பேஸ்டான ஒரு மார்க்கெட். ஆஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட்டின் படி நம்மளுடைய மார்க்கெட் ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா அந்த மொமெண்டம் அந்த குளோபல் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து நமக்கு கேப் டவுன்லேயே முடிஞ்சுட்டு அதுக்கப்புறமாக ஒரு சைட்வே மாதிரியான மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்கறது 50% மொமெண்டம் தான். ஆல்ரெடி ஷார்ட்டில் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மெம்பர்ஸ் வந்து நீங்கள் இன்னுமே வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த லெவல்ஸ் இருக்கட்டும், இல்லை நம்ம மந்த்லி ரேஞ்ச் கொடுத்துருந்தோம், அந்த மந்த்லி ரேஞ்சை டச் ஆகும் பொழுது நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம். அது வரைக்குமே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை வந்து அப்படியே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய வியூ பார்த்துக்கலாம். மண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் நிஃப்டி வந்து நம்ம டூல் பேஸ்டாக வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம லெவல்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியுமே வந்து இந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸ்க்கு வெளியே ஒரு கேண்டில் வரும் பொழுது எப்போ வந்து அதனுடைய லோ கட் ஆகுறாங்களோ அப்போ நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம ப்ரியராகவே நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே ஒரு கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் ஸ்டில் வந்து நமக்கு இந்த லோ கட்டாய் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம ஷார்ட் போக வேண்டிய இடம் இதான். என்னதான் நமக்கு ஒரு ஹை வந்து கொடுத்துருந்தாலும் இன்னுமே நமக்கு இந்த லெவலில் உடைக்காத வரைக்குமே நம்ம லாங் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு டவுன் சைட் லெவல் 49,000 to 48,500 வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பவும் அப்படின்னா இந்த ஹை வந்து உடைத்தால் அதுக்கப்புறமாக நம்ம லாங் பார்க்கலாமே தவிர்த்து இதுக்கப்புறமாக இந்த இடங்கள் எல்லாமே டச் ஆகும் பொழுது நமக்கு ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இன்னுமே நம்ம ரெட்டில் தான் இருக்கும். பேஸ்டாக நம்ம டூல் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எந்த டைம் ஃப்ரேமில் வேண்டுமானாலும் நமக்கு இந்த ரூல் அப்படிங்கிறது சேம் தான். இன்னுமே வந்து நமக்கு நம்மளுடைய சப்போர்ட் லெவல் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். இப்போ லெவல்ஸ் படி பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு டபுள் டாப் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். என்னதான் மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தாலும் கம்மிங் தேர்டு வந்து நமக்கு ஒரு மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட். இதனுடைய ஹை அண்ட் லோக்கு மேலே போனால் மட்டுமே நீ மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த லோ இந்த ஹை வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இன்னுமே நமக்கு வந்து ஹை கட் ஆகலை. 4th டேயுடைய கேண்டில் வந்து இந்த ஹை வந்து கட் ஆகி நமக்கு க்ளோஸ் வைக்கல. இந்த லோ வந்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிட்டாங்க ஒரு டே கேண்டில் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஃபர்தராக இந்த நம்பர்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்மிங் ஏப்ரல் மந்தில் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஒரு டபுள் டாப் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்தாங்க. இந்த லெவல் அண்ட் இந்த லெவல் எல்லாமே உடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எதனால அப்படின்னா இது மல்டிபிள் டைம் நமக்கு வந்த பிளேஸ். இது இந்த இடத்துக்கு மேலே போனால் மட்டுமே ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு கீழே போனால் மறுபடியும் நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். எதனால இந்த டபுள் டாப் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செட்டப் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இதுவுமே நீங்கள் ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டபுள் பாட்டத்துலேருந்து மார்க்கெட் வந்து எப்படி ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் செட்டப்பில் நம்ம போய் பார்த்தாலும் ப்ரீவியஸ் எக்ஸாக்டான செட்டப் அப்படிங்கிறது நமக்கு வந்து நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி 2022 மார்ச் டு ஜூன் 22ல் வந்து நமக்கு ஒரு டபுள் பாட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் பாட்டமில் இருந்து மார்க்கெட் எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே வந்து அந்த செட்டப் அப்படிங்கிறது ப்ரியராகவே நமக்கு வந்து மார்க்கெட் இன்டிமேட் பண்ணுறாங்க. இந்த இடங்கள்ல இருந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே போதும். இந்த இடங்கள்ல இருந்து மார்க்கெட் எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நல்ல ஒரு ரேலி. அண்ட் அது மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு கொடுத்த இடம் வந்து பாட்டமும் அதே மாதிரி
இந்த இடங்கள் வந்து ஒரு பாட்டம் கொடுத்துருந்தாங்க, மறுபடியும் இப்போ நமக்கு ஒரு டாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாக நமக்கு இந்த லெவல்ஸில் இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி போகும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு ட்ரெண்டிங் மூவ் லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்குமே எனி ரைஸ் வந்து நம்ம ஷார்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணோம். ஆஸ் ஆஃப் மண்டே படி பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். SGX அண்ட் க்ரூட் ஆயில் அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், SGX அண்ட் க்ரூட் ஆயில் நமக்கு வந்து ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி SGXும் சரி க்ரூட் ஆயிலும் சரி நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பேஸ்ட் ஆன் குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் படி நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்தாங்க அப்படின்னாலும் நாம் எதிர்பார்க்குறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான். இதுக்கப்புறமாக ஒரு பெரிய கேப்டன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே போகிறதுக்கு மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மண்டேயினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எது வரைக்கும் நமக்கு அப் சைட்லேயும் டவுன் சைட்லேயும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இதான் நிஃப்டியினுடைய 7th ஏப்ரல் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 7th ஏப்ரல் அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன் சே லெவல்ஸ். இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 7th ஏப்ரல். இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு. செக்டார்ஸ் வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி செக்டார், PSE செக்டார், கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி 7th ஏப்ரல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைம் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டைமிங் கேண்டில் நான் 11:05 டைமிங் கேண்டில் இதான் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஹை எண்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அகெயின் வந்து ஒரு டைமிங் கேண்டில் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் மோர் தேன் 150 பாயிண்ட்ஸ் வராங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருக்கும். அதனால் இது மாதிரி 80, 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி டைமும் நம்பரும் சேர்ந்து வரும் பொழுது அதான் நம்ம T=N அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே பிளேஸில் வரும் பொழுது இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எதனால் இது பவர்ஃபுல் அப்படின்னா டைம் வந்து நமக்கு ஒரு இடத்துல வரும் பொழுது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், நம்பர்ஸும் அந்த இடத்துல வரும் பொழுது ஒரு பவர்ஃபுல். இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது அதுவும் ஒரு சின்னதான ஒரு கேண்டில் வந்து வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். மற்றும் டைம் ரிலேட்டடாக டைம் சைக்கிள் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிஃப்டியினுடைய நெக்ஸ்ட் வீக்குக்கான ரேஞ்ச் என்ன, அதாவது நிஃப்டியினுடைய 7th to 11th ஏப்ரல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரேஞ்ச் வந்து அப்சைட் ரேஞ்ச் இது, டவுன் சைட் ரேஞ்ச் இது, இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியினுடைய ரேஞ்ச் ஃபார் 7th to 11th ஏப்ரல் வந்து இது அப்சைட் ரேஞ்ச், இது டவுன் சைட் ரேஞ்ச் வந்து நோட் பண்ணுங்கள். அகைன் நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரியராகவே நம்ம நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னும் லாஸ்ட் டே நம்ம போஸ்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்பொழுது இனிமேல் அது உங்களுக்கு எளிமையாக புரிய வரும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.